பச்சை பாம்பு பச்சை கொடின்னு சொல்லி நட்புக்கு இலக்கணம் இல்லைங்கிற. நான் நட்புக்கு உங்களுக்கு என்னைக்குமே இருப்பேன் தவிர நீங்க என்ன திட்டினாலும் நான் அதை பத்தி பதில் பேச மாட்டேன். ஏன்னா நான் பொறுத்துக்கிருவேன். இதோ இத்தனை லட்சம் தொண்டரை இவங்க பொறுத்துக்குருவாங்களா? அப்ப அவங்களுக்கு நான் ஏதாவது பதில் சொல்லணும். என்னங்க தலைவரை நீங்க சும்மா இருக்கீங்க, நீங்க சொல்றீங்களா நாங்க போகவா அப்படிம்பாங்க. என்னுடைய தொண்டர்ல கூட நான் என்ன சொல்லிருக்கேன், சண்டைக்கு போகக்கூடாது, எதற்கும் போகக்கூடாது. ஏன் சொல்லிருக்கேன், ஏன் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன்? இதை இவங்களுக்கு வீரம் இல்லைன்னு நீங்க எல்லாருமே நினைக்கிறீங்களா? எதையும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் நான் தூண்டி விட மாட்டேன் அவங்களை அடக்கி. ஏன்னா அவங்க குடும்பத்துல எப்படி அவங்க அப்பா அம்மா பெற்று நம்ம குடும்பத்தை பாதுகாக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்க அந்த வீட்டுக்கு பிள்ளைகளா இருக்கணும் தான் நான் விரும்புறேன் தவிர வேற எந்த விருப்பமும் எனக்கு கிடையாது. இருந்தாலும் பெரியார் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு ஜாதி பிரிவினரை ஒதுக்கிட்டு நம்ம செய்யணுங்கிறதுக்காக பண்ணாரு. ஆனா அண்ணா பண்ணது என்ன, திராவிட முன்னேற்ற கழகம் தான் வச்சாரு. அப்ப சட்டத்திட்டத்தை எழுதும் போது கலைஞர் கிடையாது. இரண்டாவது சட்டத்திட்டம் எழுதும் போது தான் கலைஞர் இருந்தாரு. முதல் சட்டத்திட்டம் எழுதும் பொழுது இந்த இருக்காரு ஏஜி சம்பத், அவருடைய அப்பா இருந்தாரு. சொல்றேன், ஏனால் ராபின்சன் பூங்கால திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கும் பொழுது அப்ப கலைஞர் கிடையாது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகம் 4 சேர்ந்ததுதான் திராவிடம் அப்படிங்கறத அண்ணா அவர்கள் சொல்லல, நான் சொல்லல. 67 சொன்னாங்க திராவிட நாடு திராவிடருக்கு. அப்ப அந்த கட்சியை தடை பண்ணணும் மத்திய அரசு சொல்லும் பொழுது சீனா படையெடுத்த நேரம் இந்தியாவில் 67 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தோம்னா சொன்னாரு, தேசத்திற்குள் நான் திராவிடத்தை கொண்டு வந்து விட்டேன், இந்தியாவுக்குள்ள நான் திராவிடத்தை கொண்டு வந்துட்டேன், 4 மொழியிலையும் 4 மாநிலத்திலும் கூட்டாட்சி வித்து நடத்துவேனார். ஆக அந்த தேசத்துக்குள் திராவிடத்தை கொண்டு வந்ததனாலதான் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அண்ணா சொன்ன அந்த தேசிய திராவிட கழகம், பெரியார் அவர்கள் கொடியில் வந்த அந்த தீபம் தான் இந்த முற்போக்கு. அந்த முற்போக்கு சிந்தனையை தான் நாங்க சொல்றோமே தவிர பிற்போக்கு சிந்தனைக்கு நாங்க போகல. ஆகனால எது திராவிடம் நீங்க குழப்பிக்கிட்டு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னுடைய கொள்கை என்னன்னு கேட்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச கொள்கை, அவங்கள மாதிரி நான் பெரிய அறிவாளி கிடையாது, தமிழ் படித்தவனா, ரொம்ப இலக்கியம் வரலாறு எல்லாம் படிச்சவன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏழை மக்களின் ஏழ்மையும் வறுமையும் எனக்கு நன்றாக தெரியும். அவரை மாதிரி என்னாலலாம் பேச முடியாது, உண்மையை ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஏழை மக்களோட மனது அடி வலி என்னங்கிறது எனக்கு தெரியும். என்னுடைய கொள்கை என்ன, லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிப்பேன், ஏழ்மையை ஒழிப்பேன். 5 தடவை முதலமைச்சரா வந்துட்டீங்க, ஜெயலலிதா அவர்கள் 2 தடவை முதலமைச்சரா வந்துட்டீங்க. நீங்க இவ்வளவு தடவை ஆட்சி பண்ண என்னைக்காவது ஏழ்மையும் வறுமையும் லஞ்சத்தையும் இன்னைக்கு வரைக்கும் ஒழிச்சிருக்காங்களா சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒழிக்கல. ஏன் ஒழிக்கல? அதற்கு விளக்கங்கள் 1000 சொல்லுவாங்க. நான் சொல்றேன், சிங்கப்பூர்ல நீங்க லஞ்சம் கிடையாது, ஏனால் அந்த பிரதமர் கை நீட்டுறதே கிடையாது. ஆகனால அங்க லஞ்சம் முடிச்சு, இங்க இருக்கவங்க குடு 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 லஞ்சம் வாங்குறாங்க. ஆனா ஹாங்காங்ல இருக்கிற பிரதமர் கூட லஞ்சம் வாங்குறது இல்ல. ஆக தலைவன் எவ்வளவு அவ்வளிய தொண்டன் அப்பயே பழமொழி எழுதி வச்சிருக்காங்க. ஆகனால நீங்கள் எல்லாம் ஒழுங்கா இருந்தா ஏன் இந்த மாதிரி நடக்க போகுது? ஆனா நல்லா சிந்திச்சு பாருங்க மக்களே. நான் போராடுறதுல நான் இன்னும் எனக்கு 6 படம் இருக்கு. நான் ஜாலியா 6 படத்தை நடிச்சு நான் பாட்டு ஹாயா போகலாமே. ஏன் மக்களை நினைக்கிறேன், வெறும் படங்கள் என்னுடைய கருத்துக்களை சொன்னா மட்டும் பத்தாது, மக்களுக்கு உண்மையில் போய் சொல்ல. என் படங்கள் எதற்காக அந்த மாதிரி கருத்துக்கள், இந்த மாதிரி வசனத்தை சொல்றேன்? நான் தினந்தோறும் பார்க்கிற அந்த மக்களை, ஏழை மக்களை நான் பார்க்கிறேன். அந்த மக்கள் படுற கஷ்டத்தை பார்க்கிறேன். அந்த கஷ்டத்தை தயவு செஞ்சு யாராவது நிவர்த்தி பண்ண மாட்டாங்களா தான் நான் தினந்தோறும் ஆண்டவட்ட கேட்டுக்கிட்டு. ஆனா யாரும் செய்யலங்கும் போது நான் யோசிச்சேன், ஒருவேளை நான் உலக பணக்காரனா இருந்திருந்தால் நிச்சயமாக கட்சி ஆரம்பிக்காம ஏழைகளுக்கு தர்மம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பேன். எனக்கு அதே போதுன்னு இருந்திருப்பேன். ஆனால் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சேன். ஏன் கட்சி ஆரம்பிச்சேன்? ஏழை மக்களுக்கு செய்ய முடியும். என்கிட்ட ஒருத்தங்க எல்லாரும் கேட்டாங்க, ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, போலீஸ் எல்லாம் தனித்தனியா வந்து பேசினாங்க. ஏங்க உங்களால இந்த ஏழ்மையை ஒழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஏன் ஏழ்மையை ஒழிக்க முடியாதுங்கிறீங்க? இல்ல சார், சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 60 வருஷம் வரப்போகுது, இதுவரைக்கும் யாருமே அந்த மாதிரி ஏழ்மையை ஒழிக்கிறேன்னு சொல்லலையே அப்படின்னு.
இதுவரைக்கும் ஏழ்மை யாரும் ஒழிக்கலையே அப்படின்னாங்க. நீங்க எங்க ஓட்டு ஒழுங்கா போட்டீங்க? ஓட்டு போடுற அன்னைக்கு யாரு காசு கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டா எங்க ஏழ்மையை ஒழிக்க முடியும்? ஏழ்மையை ஒழிக்க முடியும். முதல்ல அந்த தலைவர் கை நீட்டாம இருந்தாலே அந்த ஏழ்மையை ஒழிக்க முடியும். லஞ்சம் ஒழியும். எல்லாரும் பயம்.